வழியுமானவர், வழிய சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். வழி சொன்னவர், ஆமீன். வழியுமானவர், வழிய சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம். இயேசுவே தேவன், மெய்யான தேவன். இயேசுவே தெய்வம், தேடி வந்த தெய்வம். இயேசுவே தேவன், மீட்க வந்த தேவன். இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர், வழியுமானவர், வழிய சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். வழி சொன்னவர், ஆமென். வழியுமானவர், வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2:14. Praise the Lord, hallelujah. நானே வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமீன் சொல்லுமா? இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலும் கூட, சிலுவை தியானத்தின் 2ஆம் நாள் கூட்டத்திலும் கூட, இன்றைக்கு இந்த 2ஆம் நாளுக்கான செய்திக்காக, தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேத பகுதி. என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம். இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, எந்த நாட்களிலும் எந்த காலத்திலும் ஒருவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு தேவாதி தேவன் எடுத்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள். யார் அந்த தேவனுடைய பிள்ளைகள்? தேவன் மீது பற்றுள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அவரும் என்ன செய்தார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். இந்த 2ஆம் நாள் தியானம் இதுதான். தேவாதி தேவன் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். தேவாதி தேவன் எப்படி வந்தார்? மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியிலே வந்தார். எத்தனையோ விலங்குகள் இருக்கின்றன, எத்தனையோ பாராட்டக்கூடிய பெருமை மிகக்கூடிய சிங்கம், கழுகு, இப்படிப்பட்ட விலங்குகளும் பறவைகளும் எவ்வளவோ இருக்கின்றன. ஏன் தேவதூதர்களும் இருக்கிறார்கள். தேவதூதர்களும் எப்படி இருக்கிறாங்க? ஆவியாய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உருவங்களிலோ அப்படிப்பட்ட காரியங்களிலோ வெளிப்படாத தேவன் ஏன் மாம்ச உருவெடுத்தார்? அவர் ஏன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொன்னால், தான் நேசிக்கிற பிள்ளைகள் அவர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் தேவாதி தேவன் மாறினார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்?
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்த தேவகுமாரன். அவர் இந்த உலகத்திலே பிறந்த மற்ற மனிதர்களைப் போல அல்ல, அவர் தேவாதி தேவன், தேவகுமாரன். ஆகவே தான் 3ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லும் பொழுது, அவரை தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. யாரை தந்தருளி? அந்த தேவனை மனுஷனாக மாம்சம் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்திலே தந்தருளி எல்லார் மீதும் தேவன் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். தேவன் யாரை அவர்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். இந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் யோவான் சொல்வது போல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, தேவனே என்று உண்மையான தெய்வத்தை யாரெல்லாம் நோக்கி கதறுகிறார்களோ, யாரெல்லாம் அபயமிடுகிறார்களோ, யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறவாதவர்கள். நாம மாம்சத்தினால் இரத்தத்தினால் பிறந்திருந்தாலும் இப்ப நான் மாம்சமும் இரத்தமும் பிறந்தவனாக இருக்கிறேன். நான் யாருக்கு பிள்ளைன்னு சொன்னா, டேவிட் புஷ்பராஜ் என்கிற ஒருவருக்கு நான் பிள்ளை. ஆனால் நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனோ, தேவனை நான் விசுவாசிக்கிறேனோ, என்றைக்கு நான் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேனோ, அன்று முதல் நான் யாருடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறேன்? தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறேன். இந்த டேவிட் புஷ்பராஜ் என்கிற என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுக்கிற அதிகாரத்தை விட தேவனை நான் நம்பும் பொழுது தேவனால் கிடைக்கிற அதிகாரம், அவருடைய பிள்ளையாய் நான் மாறும் பொழுது அவரால் கிடைக்கிற அதிகாரம் வேறு. நான் ஜெபிக்க போறேன், ஒரு பேய் ஓடுகிறது. நான் ஜெபிக்க போறேன், ஒரு வியாதி ஓடுகிறது. நான் ஜெபிக்கிறேன், ஒரு அற்புதம் நடக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், ஒரு வேண்டுதல் கேட்கப்படுகிறது. இது எதனால் வந்ததுன்னு சொன்னா, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதினாலே தானே ஒழிய என் தகப்பன் டேவிட் புஷ்பராஜுடைய பெயரினால் அல்ல. அப்ப நான் யார் பெயரை சொல்லி நான் ஜெபிக்கிறேன்? நான் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை நோக்கி நான் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளையாய் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் எனக்கு அந்த அதிகாரத்தை தருகிறார். எப்படி இதை தருகிறார் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவன். ஆகவே தான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள். நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவன் வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்படுகிறார்? ஒரு தேவதூதனை போல வெளிப்படாமல் அவரும் பிள்ளைக்குரிய ஸ்தானத்திலே வெளிப்படுகிறார். அவரும் மாம்சம் இரத்தம் உடையவராய் இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அவர் சுற்றி திரிந்தார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஏன் அவர் தேவதூதரை போல வெளிப்படல? இன்றைக்கு அநேக கடவுள் என்று சொல்லுகிறவர்கள், அந்த கடவுளை பார்க்க முடியாது, அவர் பறந்து போய் விடுவார். அந்த கடவுளை பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் தான் இருப்பார், அதுக்கப்புறம் காணாமல் போய் விடுவார். இல்லை, தேவாதி தேவன், உண்மையான தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பாதங்கள் படி அவர் நடந்தார். அவருக்கு தாகம் வந்தது, அவருக்கு கண்ணீர் வந்தது, அவருக்கு தூக்கம் வந்தது. அவரை தேடி ஜனங்கள் வந்தார்கள். அவர் ஜனங்களை தொட்டார், அவர் குடித்தார், அவர் சாப்பிட்டார், அவர் எல்லாவற்றையும் மனுஷனைப் போலவே அவர் இந்த உலகத்திலே நடந்து திரிந்தார். ஏன் அவர் தேவதூதரை போல் வரவில்லை? ஒரு வியாபித்திருக்கிற ஒரு ஆவியை போல ஏன் வரவில்லைன்னு சொன்னா, தேவதூதர்களை எல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பிள்ளைகளாகிய நமக்கு அவர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்கள். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசிக்க முடியும். இந்த தேவதூதர்கள் எதற்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட நம்மையோ அவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் தேவன் பணிவிடை ஆவிகளைப் போல இருக்கிற தூதர்களைப் போல் அவர் வராமல்,
தூதர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், தூதர்கள் செய்தியை கொண்டு போகிறவர்கள், தூதர்கள் எங்கு வேண்டுமானாலும் போவார்கள், தூதர்கள் எதை செய்ய வேண்டுமானாலும் செய்வார். 1,40,000 பேரை ஒரே இரவிலே சங்கரிக்கக்கூடிய ஒரே தூதன் உண்டு. தேவன் எவ்வளவோ பெரிய அரிய பெரிய காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்களை தூதர்களை வைத்து செய்திருக்கிறார். ஆனால் அந்த தூதர்களைப் போல தேவன் வெளிப்படலை. ஏன்னா மாம்சமும் இரத்தம் உடையவராய்த்தான் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவரிலே ரத்தம் வெளிப்பட வேண்டும். அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். இந்த பூமியிலே சிந்தப்படுகிற அவருடைய ரத்தத்தினால் பாவம் நிறைந்த ரத்தங்கள், பாவத்தினால் பிறந்த ரத்தத்தினால் பிறந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ரத்தம் உடையவராய் இந்த பூமியிலே பிறந்தார். இதற்காகத்தான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவுடன் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சத்ருவுக்கு, சாத்தானுக்கு ஒரு சவால் விடுகிற காரியத்தை தேவன் ஒரு ஸ்திரீக்கான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், உனக்கும் உன் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆமீன். ஸ்திரீ யார் முதல்ல போய் ஏமாத்தினது? ஆதாமை அல்ல, ஏவாளைத்தான் இந்த பிசாசு முதலாவது ஏமாத்தினான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாகும். ஏனென்று சொன்னால், உன்னால் ஏமாற்றப்பட்டு அந்த கீழ்ப்படியாமல் போன அந்த ஏவாள், அந்த பெண், அவருடைய வித்திலிருந்தே ஒருவர் பிறப்பார், அவரே உன் தலையை நசுக்குவார் என்பதுதான் இந்த தேவனுடைய திட்டம். ஆகவே ஸ்திரீயின் வயிற்றிலே பிறக்கக்கூடியவர் மாம்சமும் இரத்தம் உடையவராய் மாத்திரமே பிறக்க முடியும். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பாருங்க. அங்கே அவர் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார், ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், அவளுக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், அவளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன பேராம்? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மாம்சம் இரத்தமும் உடைய எல்லா பிள்ளைகளோடும் தேவன் கூடவே இருக்கும்படியாய் வந்தார். நீங்க எங்கேயும் தேடி மலைக்கு போக தேவையில்லை, கடவுளை தேடி ஆத்துக்கு போக தேவையில்லை, நீங்க கடலுக்கு போக தேவையில்லை, அல்லது பல கிலோமீட்டர்கள் நடந்து போகணும்னு அவசியம் இல்லை. தேவன் எங்கே இருக்கிறான்னு சொன்னா, என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிற ஒரு மரத்தடியில, எங்கேயோ இருக்கிற ஒரு மலையின் மேல, அங்க இருக்கிற தேவன் ஏன் என்ன தேடி வரமாட்டாராம்? எனக்காகத்தான் தேவனுடைய, தேவனுக்காக நான் அல்ல. அப்போ என்னை தேடி வருகிற தெய்வம் தான் தெய்வம், அவர் தான் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு, மக்களோடு அவர்கள் கூடவே இருப்பார். ஆகவே தான் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை இயேசு சொல்லும் பொழுது, உலகத்தின் முடிவு பரியந்தம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் என்ன பண்றேன்? சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஏன் அவர் என்னோட கூட இருக்கணும்? ஏன் அவர் மாம்சம் ரத்தம் உடையவரா மாறணும்னு சொன்னா, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கண்ணீரை எல்லாம் துடைப்பார், நிந்தைகளை நீக்குவார். இன்னைக்கு மனுஷனுக்கு என்னங்க பிரச்சனை? அவன் கண்ணீர் தான் அவனுக்கு பிரச்சனை, அவனுடைய நிந்தை தான் அவனுக்கு பிரச்சனை. ஏன் மனுஷன் இத்தனை காலமும் இப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில கவலையும் கண்ணீருமாய், நிந்தையும் அவமானமாய் வாழுகிற இந்த மனிதர்களுக்கு யார் என்னை விடுதலை ஆக்குவா? யார் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவா? யார் என்னை இந்த கண்ணீரிலும் கடனிலும் இப்படிப்பட்ட நிந்தையிலும் அவமானத்திலும் விடுதலை ஆக்குவார் என்கிற ஏங்குகிற பிள்ளைகளை தேடித்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதை விட இன்னொரு காரியம் இந்த 25:8 சொல்லுகிறது, மரணத்தை ஜெயமாக அவர் தான் விழுங்கணும். கவலை மாறும், நிந்த மாறும்,
கண்ணீர் ஒரு நாள் மாறும், ஆனா மரணம் வந்துட்டா ஒரு நாள் அது மாறவே மாறாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செத்து போன மனுஷன் செத்து போனவன் தான், மீண்டு வருவது சாத்தியமே கிடையாது. கவனிங்க, அப்போ கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், நிந்தையை நீக்குகிற ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். என்ன திட்டம்? தேவனுடைய திட்டம் அதுதான். இப்போ மாம்சமும் ரத்தமும் உடைய இந்த பிள்ளைகள், எந்த பிள்ளைகள்? தம்முடைய பிள்ளைகள். அவர் ஏன் மாம்சம் ரத்தம் உடையவராய் அவர்களைப் போலவே வந்தார் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்கு, மரணம். வேதம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு, மரணத்தின் பேர் என்னது? சத்ரு. கடைசி சத்ரு மரணம். அதுவும் என்ன சத்ருவா? கடைசி சத்ரு. அந்த சத்ரு கையில் எந்த மனுஷன் கிடைச்சாலும் மீண்டும் அவன் வரவே முடியாது. அதற்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படி அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிள்ளைகளைப் போலே மாறினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கவே அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். சரி, அவர் எப்படி இதை செய்வார்? இயேசு கிறிஸ்து எப்படி இதை செய்வார்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரீரத்தை அல்ல, ஆத்துமாவையே மரணத்தில் அவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவார். அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிறார், உண்மைதான். அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரரை போல, ஒரு பாவம் செய்யாத அவரை ஒரு குற்றவாளியை போல இயேசு கிறிஸ்துவை எண்ணினார்கள். ஆகவே தான் 2 குற்றவாளிகள், 2 கள்ளர்கள் என்று சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து கள்ளரே கிடையாது. அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு நீதிமான், அவர் உண்மையுள்ள தேவன். அவரை எங்கே அறிந்தார்கள் என்று சொன்னா, அக்கிரமக்காரில் ஒருவராக. நல்லா கவனிங்க, தண்டனை, ஒரு நல்லவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ஈஸி ஐடியா என்ன தெரியுங்களா? 10 குற்றவாளியோட இவனை நிற்க வச்சிடணும். நிற்க வச்சுட்டா அடிக்கும் பொழுது, போலீஸ் அடிக்கும் பொழுது 10 பேருக்கு அடிவிடும். அந்த அந்த 9 குற்றவாளியை தான் அவன் அடி வாங்கிறது நியாயம். ஆனால் அந்த ஒரு நல்லவன் இருப்பான், வேணுனே இந்த போலீஸ்கார அந்த நல்லவனை அந்த குற்றவாளிகள் கூட்டத்தில் விட்டுட்டு சேர்ந்தாப்புல அடிக்கிறது. பெரிய அதிகாரி வந்தால் என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் இந்த தப்பு செஞ்சாங்க, ஓ அவர் எல்லாரையும் பார்க்க மாட்டார்ல. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணி, அவரை அப்படியாக எண்ணி தான் அவரை என்ன செய்தாங்க? அவரை கொலை செய்தார்கள். அதைத்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்தில். அது மாத்திரமல்ல, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். அவர் ஒரு பாவமும் செய்யாதவர், அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்கிறவர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டார். நல்லா கவனிங்க, யார் ஒருவனுக்காக சப்போர்ட் பண்ண முடியும்னு சொன்னா, முதலாளி கிட்ட போய் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஒரு முதலாளி கிட்ட போய் குற்றம் செஞ்சவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி முதலாளி கிட்ட போய் யார் சொல்ல முடியும்னு சொன்னா, குற்றமே செய்யாத ஒரு ஆள் தான் போய் என்ன பண்ண முடியும்? பரிந்து பேச முடியும். குற்றம் செஞ்ச 10 பேர்ல ஒருவன் போய் எங்களை மன்னிச்சிருங்க, அவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொன்னா மன்னிக்கவே மாட்டார். நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானே, போ அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு ஒரு பாவம் தேவனுக்கு முன்பாக செய்யாததினால் இப்ப அவர் என்ன செய்கிறார்னா, நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமக்காரருக்காக வேண்டுகிறார். அது மட்டுமல்ல, மாம்சம் இரத்தம் உடையவர் அவர் செய்கிற காரியம் என்ன? ஓசியா 13ஆம் அதிகாரம் வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர் என்ன செய்கிறார்? மாம்சம் இரத்தமும் உடையவராய் இறங்கி வந்த தேவகுமாரன் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, அவர்களை நான் எங்கிருந்து மீட்பேன்? பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? அந்த வசனத்தை வாசிங்க, அழகான வசனம் தான், வாசிங்க. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்,
அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? அப்படியாக வரப்போகிறார் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஓசியா தீர்க்கதரிசி சொன்னதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 56, 55, 56 வசனங்களில் சொல்லுகிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆகவே தான் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படியாய் தான் விரும்புகிற பிள்ளைகள், தன்னை நேசிக்கிற பிள்ளைகள், தன்னை நம்புகிற பிள்ளைகள், அவர்கள் மரணத்தை காணாதபடி, அவர்கள் மரித்தாலும் உயிரோடு இருக்கும்படி தேவாதி தேவன் அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவரே உயிர்த்தெழுதலின் முதற்பலனாய், அவர் உயிர்த்தெழுதலுக்கு முதற்பலனாய் இருந்து அவர் முன்மாதிரியாய் நமக்கு உயிர்த்தெழுந்து காண்பித்திருக்கிறார். அவர் செய்தது என்ன? மரணத்தின் கூரை முறித்தார். மரணத்தை கொண்டு வந்தது பிசாசு, பாவம். பாவம் தான் மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த மரணத்தையே ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனம் முதல் மறுபடியும் நாம் வாசித்த அந்த பகுதிகளை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எதற்காக இயேசு கிறிஸ்து மாம்ச ரத்தம் உடையவரானார் என்று அங்கே இன்னும் விளக்கமாய் சொல்லப்படுகிற 2 அதிகாரம் 14 முதல் 14, 15 நான் வாசிக்கிற கவனிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தமும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும், நல்லா கவனிங்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏங்க இந்த மாம்ச ரத்தம் வருதுன்னு சொன்னா, ரத்தம் இல்லாத மாம்சம் உயிரற்றது. ரத்தம் இல்லாத மாம்சம் உயிரற்றது. ஒரு மாம்சமே இல்லாம ரத்தம் என்பது எந்த ஒரு உருவும் பெறாது. எந்த உருவும் பெறாதுன்னு, இப்ப நான் நிக்கிறேன், இந்த என்னுடைய ரத்தம் எல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு இவன் தான் ஜோசப்னு சொன்னா ஏதாவது நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்ப முடியாது. சரி, என்னுடைய ரத்தம் எல்லாம் போன பிறகு நான் என்னுடைய சரீரம் வெறும் மாம்சம் தானே ஒழிய அதுக்கு ஒரு உருவே கிடையாது. ஆகவே தான் இரத்தமும் மாம்சமும் சதையும் இரத்தமும் உடையவர்கள் தான் தேவனுடைய அல்லது மனுஷன். அல்லேலூயா. அவர்களைப் போலத்தான் இயேசு கிறிஸ்து வந்து அவர்களைப் போலவே மாறி அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார். சரி, இப்போ அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிக்க. இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. இப்போ மரணத்திற்கு அதிகாரி யாரு? பிசாசு. ஜீவனுக்கு அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. மரணத்திற்கு அதிபதி யாரு? பிசாசு. உலகத்தின் அதிபதி பிசாசு. ஜீவனுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து. அந்த பிசாசை மரணத்தினாலே அழிக்கணும். எப்படி அழிக்கணும்? அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதை அவர் சொல்லிவிட்டு போனார். வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, வசனம் நிறைவேறும். அல்லேலூயா. 15 வசனம், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, நான் இந்த பாவத்தை செய்துட்டேனே, இவ்வளவு அக்கிரமம் செஞ்சுட்டேனே, இதுக்கு ஒரு எனக்கு தண்டனை இருக்கு, எனக்கு ஒரு தூக்கு தண்டனை இருக்கு, எனக்கு ஒரு மரண தண்டனை இருக்கு. நான் சில பேர் பாருங்க, இந்த தூக்கு தண்டனை மரண தண்டனையை கூட சந்தோஷமா போயிடுவாங்க. ஆனா அவங்க அதற்கு முன்னாலேயே அவங்க செய்த பாவங்களுக்காக அவங்க ஆத்துமா செத்து போயிருக்கும். அவருடைய ஆத்துமாவில் மரணிச்சிருப்பாங்க. அவங்க செய்த பாவத்திற்காக, அவங்க செய்த குற்றங்களுக்காக, இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க ஒரு மரணத்தை ஏற்கனவே சந்தித்திருப்பார்கள். இன்னும் விளக்கம் சொல்றேன் பாருங்க. இந்த மரணத்தையும் தூக்கு தண்டனையும் சட்டத்தினால் அது அந்த சட்டம் இயற்றப்பட்டு அந்த குற்றவாளிகளுக்கு மரணத்தை விதிச்சாச்சு. இப்போ உனக்கு இந்த நாள் மரண தண்டனை, இன்னைக்கு தூக்கு போட போறான்னு சொன்னா, அந்த சொன்ன நாள் முதல் தூக்குல போடுற வரைக்கும் அவனுக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பயம் சொன்னா, அந்த தூக்குல சாக போறது என்னவோ 1 மணி நேரத்தில் செத்துட்டு போயிடுவான். ஆனா அந்த வாரம் முழுவதும், சொல்லப்பட்ட நாட்கள், அந்த மாதம் முழுவதும், தூக்கு தண்டனை விதிச்ச அந்த நாள் முதல் அவன் ஒவ்வொரு நாளும் மரண பயத்திலே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனும் இந்த மரண பயத்தை ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்கிறார்கள். மரண பயம் இல்லாதவன் யாருமே கிடையாது. எல்லாம் கவனிங்க. ஒரு எறும்பு இருக்கு, சும்மா அதை தட்டி பாருங்க, அது சும்மா மெதுவாக போய்கிட்டு இருந்த எறும்பு வேக வேகமாக ஓடும்.
அல்லேலூயா. ஏதாவது ஒரு காக்காவையோ குருவியோ ஏதாவது ஒன்று கல் எடுத்து ஓங்கி பாருங்க, அது என்ன பண்ணும்? பறந்து ஓடிடும். ஏன் இவைகள்லாம் ஓடுதுன்னு சொன்னா, மரண பயம் இந்த உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிறது. இந்த மரண பயம் மனுஷனுக்கும் இருக்கு. ஏன் ஜாக்கிரதையா போப்பான்னு சொல்றாங்க? ஏன் எல்லாவற்றையும் கவனிச்சுட்டு போன்னு சொல்றாங்க? நீ போற பாதையில, நீ செய்யற வேலையில ஜாக்கிரதையா இரு. எதற்குன்னு சொன்னா மரணத்திற்கு. அப்போ மரணம் என்பது உலகத்திலே காணப்படுகிற பிசாசு கொண்டு வந்த மரணம் என்பது பயம். இந்த மரண பயம் இல்லாத மனுஷனே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து செய்கிற ஒரு மரணத்தின் விளிம்பில் நின்று ஒரு தொடர்ந்து செய்கிற ஒரு வேலையை கூட சில பேர் தைரியமாக செய்வாங்க. அந்த தைரியத்தில் செய்கிற வேலைகள் கூட திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு மரண பயத்தை காட்டிடும். நான் இவ்வளவு நாள் டிரைவிங் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு மரண பயம் வந்ததே கிடையாது. எத்தனையோ கிலோமீட்டர்கள், எவ்வளவோ தூரம் நான் போயிருக்கிறேன், எவ்வளவோ வேலைகளை செஞ்சிருக்கிறேன், இந்த மிஷினை எவ்வளவோ நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் திடீர்னு ஒரு மரண பயம். அந்த மரண பயத்தை தான் பிசாசு வச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மரித்தாலும் பிழைப்பாய். ஆகவே தான் அப்போஸ்தலர்களும் மிஷனரிமார்களும் தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தேவ விசுவாசிகளும் அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் மரணத்தை சந்திப்பார்களானால் அவர்களுக்கு ஒரு மரண பயமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்றாரு, எபிரேயர் 2:17, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, எபிரேயர் 2:16 சொல்கிறது. அங்கே தான் நாம் பார்க்கிறோம், தூதருக்கு அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமுக்கு அவர் கை கொடுத்தார். எதுக்காரு கை கொடுத்தார்? தூதர்களுக்கு கை கொடுக்கல, ஆபிரகாமுக்கு கை கொடுத்தார். நல்லா கவனிங்க, இங்கே மாம்சத்தின் பிள்ளைகள், அவர்கள் ஆவியினால் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இப்போ தூதர்களிலும் விழுந்து போனாங்க. லூசிஃபர் விழுந்து போனான். அவன் விழுந்து போகும் பொழுது தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கல. அவன் இருதயத்தில் மேட்டிமையும் பெருமையும் உண்டானவுடனே தேவன் அவனை தள்ளினார். அவன் கீழே விழுந்து பிசாசா மாறினான். ஆனா மனிதனையும் தேவன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். அவர்கள் தொடர்ந்து வந்த பிறகு ஆபிரகாம் மூலமாய் ஒரு சந்ததியை உண்டாக்கி அந்த சந்ததியிலே தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அவர் ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். ஆகவே மனுஷனை அவர் ஏற்றுக்கொண்டார், தூதரையோ அவர் கைவிட்டார். ஏன் தெரியுமா? அந்த விழுந்து போன தூதன் தான் தேவனுடைய பிள்ளைகளை அவன் பாவத்திற்குள்ளாக்குறான். ஆகவே தூதருக்கு அவர் கை கொடுக்கல, ஆபிரகாமுக்கு அவர் கை கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15:50 சொல்கிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. என்ன கை கொடுக்கிறான்னு சொன்னா, இந்த மாம்சம் இரத்தம் உடையவர்களாகவே இவர்கள் இருந்துட்டா இவர்கள் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் பூமியிலே வந்து அவர் மனுஷனைப் போலவே அவர் மனுஷனாய் மாறி அவர் இரத்தத்தை சிந்தி மற்ற எல்லா ஜனங்களையும், அவரை விசுவாசிக்கிற யாவரையும் அவர் ரட்சித்து பரலோகத்திற்கு அவர் கொண்டு போகிறார். ஆகவே தன் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒரு நாள் வரும், உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் சொன்னா, மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தவர்கள் செத்து போயிட்டாங்க, மரித்தவர்கள் அவர்கள் பிரேதக்குழியில உருவடைந்து போயிருப்பாங்க. அவங்க சரீரமே இங்கே இருக்காது. ஒருவேளை ஒரு சில எலும்பு துண்டுகள் இருக்கலாம், அவர்களும் எழுந்திருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த பூமியில தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லாரும் எழுந்திருப்பாங்க. இந்த மாம்சம் இந்த பூமிக்குரியது. ஏன் என்று சொன்னால் மண்ணான மனுஷன் மண்ணுக்கு தான் திரும்புவான். இந்த மாம்சம் மண்ணானது, இது மண்ணுக்குரியது, ஒரு நாளும் பரலோகத்திற்குரியது அல்ல. ஆகவே உயிரோடு இருந்தாலும் செத்து போயிருந்தாலும் மரித்தவர்கள் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது ஆவியோடு கூட எழுந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். ஆனால் நல்லா கவனிங்க, பரிசுத்தத்தை ஆவியில நிறைவேற்ற முடியாது. இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்கிற வரைக்கும் தான் நாம் நிறைவேற்ற முடியும். தேவ கட்டளையை நிறைவேற்ற முடியும், வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியும், விசுவாசத்தில் இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எல்லாம் ஆவியானது பிறகு அல்ல, எப்போ மாம்சத்தில் ரத்தத்தை இருக்கும் போது தான். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கல்லறை தினம்னு நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் கொண்டாடுவாங்க, 2ஆம் தேதி நினைக்கிறேன். இந்த கல்லறை தினத்தில் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இது தவறான ஒரு காரியம்.
என்ன அப்படின்னு சொன்னா, மரித்தவர்களுக்காக இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ளும். நிச்சயமா அப்படி நடக்கவே நடக்காது. மரித்தவர்கள் மரித்தது தான். ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதுமே தேவன் மனுஷனுக்கு நியமித்திருக்கிறார். ஆகவே நாம ஆவியாய் மாறணும்னு சொன்னா தேவ சமூகத்தில் போய் சேரணுமா அல்லது நரகத்தில் போய் சேரணுமா என்கிற அந்த 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 காரியத்தை தீர்மானிக்கிற ஒரு காரியம் எங்கே இருக்குன்னு சொன்னால், அந்த மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்கும்போது தான். நீங்கள் மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்கும் போதே ரட்சிக்கப்படணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், அவருடைய பிள்ளையாக வாழணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டு மீட்படைந்து பரிசுத்தத்திலே வளர 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 கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். எப்படின்னு சொன்னால், மாம்ச ரத்தம் உடையவர்களாய் அல்ல, ஆவியாய் ஏற்றுக்கொள்வார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? நிச்சயமா சொல்றேன், அவன் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. பிலிப்பியர் 2:7 சொல்கிறது, ஆகவே தான் தேவன் என்ன செய்தார்? மனுஷ சாயல் ஆனார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்தார்? மனுஷ சாயல் ஆனார். மனுஷனை போலவே சாயல். அவருக்கும் 2 கண்ணு 2 கை. கடவுளுக்கு 10 தலை இருக்குது, 10 கை இருக்கு. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள். தேவன் ஒருவர் உண்மையான தேவன் இருக்கிறார்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவர்? மனுஷ சாயலானவர். அவர்தான் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் நம்மை போலவே வந்தார். நாம எப்படி இருக்கிறோமோ, 2 கண்கள் 2 கை 2 கால்கள், நாம் எப்படி இருக்கிறோமோ ஒரு தலை, இப்படித்தான் தேவனும் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். சரி, எப்படி தேவன் பூமியில வெளிப்பட்டார்னு, எப்படி மனுஷன் போல அவர் வந்தார்னு சொன்னா, இந்த மனுஷனை உண்டாக்குனதே அவர் தான். ஏதேன் தோட்டத்தில் அவர் எப்படி உண்டாக்கினார்? தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படி என்ன பண்ணார்? மனுஷனை உண்டாக்கினார். ஆனா அவன் பாவம் செய்த பிறகு அவன் சாயல் கொஞ்சம் மாறிடுச்சு. அவனை தேவ சாயலாய் மாற்றுவதற்காக தேவாதி தேவன் மாம்சமும் ரத்தம் உடையவராய் மனுஷ சாயலானார். பிலிப்பியர் 2:7 தான் சொல்லுங்க, அவர் மனுஷ சாயலானார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் படித்து முடிக்க போகிறோம். கொலோசையர் 2:15. கொலோசையர் 2:15 நாம் வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே ஆணியடித்தார். அல்லேலூயா. பிசாசின் சகல அதிகாரங்களையும் மரணத்தையும் எல்லா துரைத்தனங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய துரைத்தனங்கள் அவனுடைய அதிகாரங்களை சிலுவையினால் தேவன் உரிந்து கொண்டார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கல, ரத்தத்தை சிந்தலன்னு சொன்னா நாம மீட்படைஞ்சிருக்கவே முடியாது. இந்த உலகம் மீட்கப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. பிசாசானவனுக்குள் இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. 14 பாருங்க, நமக்கு எதிரடியாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தார். அதை நடுவிலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதெல்லாம் பிசாசுரியது, இதெல்லாம் பிசாசானவனுடையது. இவைகள் எல்லாம் உன்னை துன்பப்படுத்துகிறது. இந்த பாவம் எல்லாம், இந்த பிசாசின் அதிகாரம் எல்லாம் உன்னை இப்படிப்பட்ட பாவத்திற்குள் வைத்திருக்கிறது, உன்னை குற்றவாளியாய் காண்பிக்கிறது. இவைகள் எல்லாம் தேவன் வெளியரங்கமாக்கினார். பார் என் மகனே, என் மகளே, பார் என்று சொல்லி ஆண்டவர் வெளியரங்க கோலமாக்கி, நான் உனக்கு அந்த ரட்சிப்பை தருகிறேன், நான் மீட்கிறேன். நீ மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவனாய் இருந்தது போல பார், உனக்காக நான் ரத்தத்தை சிந்துகிறேன், என் மாம்சத்தை பிற்க கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நம்மை போலவே வந்து அதற்கு ஒரு அடையாளத்தையும் உடன்படிக்கையும் தேவன் கொடுத்தார். அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் புசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் வரும் வரை அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த 2ஆம் நாள் தியானத்திலே நிச்சயமாகவே ஆண்டவர் ஆவியானவர் இந்த நாளை ஆஸ்வதித்திருக்கிறார். எல்லாம் எழுந்து ஜெபிக்க போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்னா, ஆண்டவரே, என்னை போலவே நீர் மாறினீர், என்னை தேடி வந்தீர், எனக்கா என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து விட்டீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நான் மாம்சமும் இரத்தமும் உடையவனாய் இருப்பது போல
என்னைப் போலவே என்னை தேடி வந்த தெய்வம். ஹalleluya, ஹalleluya.